மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம். டான் டிவியின் கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் போன கிளாஸில் நாங்கள் ரசங்கள் பற்றி பார்த்தோம். இனி ரசங்களினுடைய ஒவ்வொன்றினுடைய அம்சங்கள் பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக ஸ்ருங்கார ரசம். ரசங்களில் முதலாவதாக விளங்குவது ஸ்ருங்காரம். காதல், அன்பு என்பவற்றை அடிப்படையாக கொண்ட இந்த ரசத்தின் ஸ்தாயி பாவம் ரதியாகும். பீபத்ச ரசத்தை எதிர் ரசமாகவும், கருநீலத்தை அதன் நிறமாகவும், மகாவிஷ்ணுவை தேவதையாகவும் கொண்ட ஸ்ருங்கார ரசத்திற்குரிய ஸ்வரங்கள் சுத்த மத்தியமமும் பஞ்சமமும் ஆகும். அதாவது ஸ்வரங்கள் ரசங்களிலேயே முதலாவதாக விளங்குவது ஸ்ருங்கார ரசமாகும். இது காதல், அன்பு, பாசம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு அமைந்த ஒரு ரசமாக காணப்படுகின்றது. இதனுடைய ஸ்தாயி பாவம் ரதியாக காணப்படுகின்றது. எதிர் ரசமாக பீபத்சம், அதாவது அருவருப்பு காணப்படுகின்றது. இரசத்திற்குரிய நிறமாக கருநீலமும், இதனுடைய தேவதையாக மகாவிஷ்ணுவும் கொள்ளப்படுகின்றார்கள். இதற்குரிய ஸ்வரஸ்தானங்களாக மத்திமம், பஞ்சமம் ஆகிய ஸ்வரங்கள், அதாவது சுத்த மத்திமம், பஞ்சமம் ஆகிய ஸ்வரங்கள் காணப்படுகின்றன. ஸ்ருங்கார ரசமானது காமத்தை புருஷார்த்தமாக கொண்டது. இதன் லட்சணம் என்னவெனில், ஒருவர் தான் விரும்பிய ஒன்றை அடைந்து அனுபவிப்பது மகிழ்வது ஆகும். அதாவது ஒரு நபர் தான் விரும்பிய ஒன்றை உணர்ந்து அடைந்து அனுபவிக்கும் ஒரு விடயமாக ஸ்ருங்கார ரசம் காணப்படுகின்றது. இச்சிருங்கார ரசமானது தோன்றுவதற்கு எவை எவை காரணமாக விளங்குகின்றனவோ அவை ஆலம்பன விபாவம் எனப்படும். காதலனும் காதலியும் அவர்களது தோற்றம், இளமை, அலங்காரங்கள் ஆகியன ஆலம்பன விபாவமாய் அமைகின்றன. அதாவது ஸ்ருங்கார ரசம் தோன்றுவதற்கான காரணங்களாக அமைபவை ஆலம்பன விபாவம் எனப்படுகின்றன. இது காதலனும் காதலியும் அவர்களது தோற்றம், இளமை, அலங்காரம் போன்றவற்றை ஆலம்பன விபாவமாக கொண்டவை. ஒரு ரசத்தின் தோற்றுவாயை அதிகரிக்கும் பொருட்கள் இயற்கை என்பன உத்தீபன விபாவம் என அழைக்கப்படுகின்றன. ஸ்ருங்கார ரசம் ஆலம்பன விபாவம், உத்தீபன விபாவம் ஆகியவற்றை கொண்டது. அதாவது விபாவங்கள் ஆலம்பனம், உத்தீபனம் எனப்படுகின்றது. அதில் ஸ்ருங்கார ரசத்தினுடைய ஆலம்பன விபாவமும் உத்தீபன விபாவம் பற்றியும் பார்த்திருக்கின்றோம். ஸ்ருங்கார ரசத்தினை தூண்டிவிடும் உத்வீபன விபாவங்கள் நிலவு, பருவ காலங்கள், தென்றற்காற்று, அலங்காரங்கள், சந்தனம் முதலிய நறுமணம் வீசும் வஸ்துக்கள், காதலித்தவரை நேரிலோ அல்லது கனவிலோ அல்லது படத்திலோ காணுதல் ஆகியனவாக காணப்படுகின்றன. ஆலம்பன விபாவம், உத்தீபன விபாவம் ஆகிய இரண்டுமே ரசத்தின் தோற்றத்திற்கு காரணமாய் அமைவதை போல அனுபாவம் என்பது காரியமாய் அமைகின்றது. அதாவது ஒரு ரசத்தினை அதிகரிக்க செய்யும் ஒன்றாக அனுபாவம் காணப்படுகின்றது. ஸ்ருங்கார ரசத்தின் அனுபாவங்கள் பின்வருமாறு: புருவங்களை உயர்த்தல், கடைக்கண்ணால் பார்த்தல், பாவம், உணர்ச்சி, ஹேலா அழகு, பிரகாசம், வடிவு, மதுரம், விளையாட்டு, மகிழ்ச்சி, ரசனை, குழப்பம், பித்து பிடித்த நிலை, தைரியம், ஔதாரியம், தன்னடக்கம், பிரியத்தை வெளிப்படுத்துதல், பொய்க்கோபம், தாக்கப்பட்ட இலட்சியம், ஸ்ருங்கார நிலை, நாணம் ஆகியவை ஸ்ருங்கார ரசத்தினுடைய அனுபாவங்களாக காணப்படுகின்றன. ஸ்ருங்கார ரசத்தின் சாத்வீக பாவங்களாய் அமைவன ஸ்தம்பித்தல், மயக்கம், புல்லரித்தல், வியர்வை, நிறமாற்றம், நடுக்கம், கண்ணீர், குரல் மாற்றம் ஆகிய 8 வித நிலைகளும் ஆகும். அதாவது 8 வித சாத்வீக பாவங்களும் ஸ்ருங்கார ரசத்தில் காணப்படுவனவாய் அமைகின்றன. இந்த ரசத்தின் வியாபிச்சாரி பாவங்களாய் அமைவன 33 நிலைகள். அவை மனச்சோர்வு, ஏக்கம், சக்தியின்மை, பலகீனம், சந்தேகம், பொறாமை, குடிமயக்கம், வெறி, அலுப்பு, ஆயாச்சம், உடற்சோர்வு, தாமசம், உற்சாகமின்மை, விரக்தி, கவலை, திசை திரும்பிய கவனம்,
நினைவு, மனநிறைவு, திருப்தி, அவமானம், நிலையற்ற மனம், மகிழ்ச்சி, உணவின் கிளர்ச்சி, கொந்தளிப்பு, ஸ்தம்பித்தல், கர்வம், துன்பம், பொறுமையின்மை, நித்திரை, நரம்பு தளர்ச்சி, காக்காய் வலிப்பு, கனவு காணுதல், விழித்தெழுதல், அதிக கோபம் கொள்ளுதல், பொறுமையற்ற தன்மை, பாசாங்கு, கொடூரம், புரிந்துணர்வு, நோய், பைத்தியம், மரணம், கருத்தரங்கு, வாத பிரதிவாதம், பயம், பதட்டம் ஆகிய 33 நிலைகளும் இந்த ரசத்தினுடைய வியாபிச்சாரி பாவங்களாக அமைகின்றன. அந்த வகையில் ஸ்ருங்கார ரசமானது 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை அயோக ஸ்ருங்காரம், விப்ரயோக ஸ்ருங்காரம் அல்லது விப்ரலம்ப ஸ்ருங்காரம், சம்போக ஸ்ருங்காரம் என இவை 3 வகை. அதன் அடிப்படையில் அயோக ஸ்ருங்காரம் என்பது, அயோக ஸ்ருங்காரம் என்றால் ஒருவரையொருவர் முன்பு நேரில் காணாமல் காதலிப்பது, அதாவது கனவில் கண்டு காதலித்தல், இல்லாவிடில் ஷகி மூலம் நாயகனை பற்றிய நல்ல கதைகளை, அதாவது நாயகனது அழகு, வீரம், நட்பண்புகள், நற்செயல்கள் ஆகியவற்றை கேட்டு காதலித்தல், அல்லது நாயகனின் படத்தை பார்த்து காதலித்தல், அல்லது கடிதம் மூலம் தொடர்பு கொண்டு காதலித்தல் ஆகும். இதற்கு உதாரணமாக பக்த மீரா, அதே மாதிரி நலதமயந்தி போன்றவர்களை அயோக ஸ்ருங்காரத்திற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். அயோக ஸ்ருங்காரத்தில் 10 நிலைமைகள் காணப்படுகின்றன. அவை அபிலாஷ, சிந்தா, ஸ்ருதி, குணதா, உத்வேக, பிரலாபம், உன்மாதம், ஜீவரம், ஜடதா, மரணம் என்பனவாக காணப்படுகின்றன. அடுத்ததாக விப்ரயோக ஸ்ருங்காரம். விப்ரயோக ஸ்ருங்காரத்தை விப்ரலம்ப ஸ்ருங்காரம் எனவும் கூறுவர். விப்ரயோக ஸ்ருங்காரத்தினுடைய மறுபெயர் என்னென்று கேட்டு வரலாம். சேர்ந்த இருவரின் பிரிவே விப்ரயோகம் எனப்படும். பிரிவினால் ஏற்படும் துயரம், இந்த பிரிவானது சாபத்தினால் உண்டானதாகவோ அல்லது வேலை நிமித்தமாக பிற ஊர் செல்ல வேண்டியதால் ஏற்பட்டதாகவோ இருக்கும், அல்லது நாயகனும் நாயகியும் சண்டை போட்டதனால் ஏற்பட்ட பிரிவாகவும் இருக்கலாம். அன்றி போர்க்கால சூழலில் சிக்குண்டு புலம்புயர்ந்ததனால் உண்டான பிரிவாகவும் இருக்கலாம். விப்ரயோக ஸ்ருங்காரம் என்பது நாயகனும் நாயகியும் பிரிந்திருப்பதை பற்றிய தகவல்களை கூறும். சாபத்தினால் ஏற்பட்ட பிரிவுக்கு உதாரணமாக துஷ்யந்தனையும் சகுந்தலையையும் கூறலாம். விப்ரலம்ப ஸ்ருங்காரத்தில் 10 அவஸ்தைகள் காணப்படும். அவை ஒருவரையொருவர் பார்க்க விரும்புவது, எப்படி ஒருவரையொருவர் சந்திக்க முடியும் என்பதையும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் பற்றிய ஆழ்ந்த நினைவு, முன்பு சந்தோஷமாக பேசிய வார்த்தைகளையும் சம்பாஷணைகளையும் நினைவு கூறல், நடந்து கொள்ள முறைகளையும் தமது செய்கைகளையும் ஞாபகப்படுத்தி கொள்ளல், ஒருவருடைய குணாதிசயங்களை இன்னொருவர் வர்ணித்தல், ஆசை மேலிட்டால் மற்ற யாவற்றிலும் வெறுப்படைதல், வருத்தம், துக்கம், பிரிவு முதலியவற்றை பிரதிபலிக்கும் வார்த்தை, நடத்தை, கண்ணீர், பெருமூச்சு, அழுகை மனவர்த்தத்தாலும் எண்ணம் நிறைவேறாததாலும் உண்டாகும். பைத்தியம், இதே காரணத்தால் நேரும் வியாதி, விரகத்தால் உண்டான வருத்தத்திற்கு அடையாளமாக அவர்கள் படும் கொடிய துன்பம், முடிவான நிலைமை என்பனவாகும். விப்ரலம்ப ஸ்ருங்காரமானது பின்வரும் வியாபிச்சாரி பாவங்கள் மூலம் மேடையில் பிரதிபலித்து காட்டப்படல் வேண்டும். அவை மனச்சோர்வு, ஏக்கம், சக்தியின்மை, பலகீனம், பயம், பொறாமை, ஆபாசம், ஆவல், நித்திரை, சோகம், கனவு, பொய்க்கோபம், நோய், பைத்தியம், மறதி, மரணம் என்பனவாக காணப்படுகின்றன. மூன்றாவதாக சம்போக ஸ்ருங்காரம். காதலனும் காதலியும் ஒன்று கூடுவதால் ஏற்படும் இன்பம். அதாவது சம்போக ஸ்ருங்காரம் என்பது காதலனும் காதலியும் ஒன்று கூடுவதால் ஏற்படும் இன்பமாக காணப்படுகின்றது. காதலனும் காதலியும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு சந்தோஷமாய் இருத்தல். சம்யோக ஸ்ருங்காரத்தில் நாயகி நாயகனால் கொண்டிருக்கும் அன்பு, சாந்தம், பக்தி என்பவற்றிற்கேற்ப அவளின் நளினமான 10 செய்கைகள் சம்பவிக்கின்றன. அவை லீலா, விலாஷ, விச்சிப்தி, விப்ரகம்,
கிலகிஞ்சித, மோட்டாயுதம், குட்டமிதம், விபோகம், லோலிதம், விக்ருதம் என்பவையாக காணப்படுகின்றன. அதன் அடிப்படையில் லீலா ஒரு பெண்ணின் செய்கைகளால் காதலர்களைப் போல் நடித்தல் லீலா எனப்படும். விலாச்ச காதலனை கண்டவுடனே தோற்றத்திலும் செய்கைகளிலும் ஏற்படும் மகிழ்ச்சிகரமான திடீர் மாற்றம் விலாச்ச எனப்படுகின்றது. விச்சிப்தி தனது அழகை அதிகரிப்பதற்காக ஆபரணங்களை சிறிதளவு மாற்றி அணிதல் விச்சிப்தி எனப்படும். விப்ரகம் சில சமயங்களில் அவசரத்தில் ஆபரணங்களை இடமாற்றி வைத்தல் விப்ரகம் எனப்படும். கிலகிஞ்சித் கோபம், சந்தோஷம், பயம் ஆகிய உணர்ச்சிகளின் சேர்க்கையினால் ஏற்படும் நரம்பு தளர்ச்சி கிலகிஞ்சித என்று அழைக்கப்படுகின்றது. மோட்டாயுதம் காதலனை பற்றி குறிப்பிடுகையில் காதலனுடைய எண்ணத்தில் லயித்தல் மோட்டாயுதம் எனப்படும். குட்டமிதம் இது போலி கோபம் என அழைக்கப்படுகின்றது. நாயகன் நாயகியின் கூந்தலை அல்லது உதடுகளை ஸ்பரிசிக்கும் பொழுது உள்ளூர் மகிழ்ச்சியினால் மனம் நிறைந்திருந்தாலும் பொய்க்கோபம் காண்பித்தல் குட்டமிதம் என்பதாகும். விபோகம் காலத்தினால் ஏற்படும் இருமாப்பினால் காதலன்பால் புறக்கணிக்கப்பட்ட ஒழுக்கம் விபோகம் எனப்படுகின்றது. லோலிதம் பெண்பாலாரின் அழகிய சிருங்கார நிலை லோலிதமாகும். விக்ருதம் இது நாணம் எனப்படுகின்றது, அதாவது வெட்கம். நாயகனோடு பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் ஒழுக்கம் காரணமாக மௌனமாக இருத்தல் விக்ருதம் என்று அழைக்கப்படுகின்றது. இவை சிருங்கார ரசத்தினுடைய இலட்சணங்களாகவும் அவற்றிற்குரிய அம்சங்களாகவும் காணப்படுகின்றன. அடுத்ததாக ஹாஸ்யரசம். இரண்டாவதாக வருவது ஹாஸ்யரசம். இது சிருங்கார ரசத்திலிருந்து உற்பத்தியாகிறது. இதன் ஸ்தாயி பாவம் ஹாஷம், அதாவது சிரிப்பு. கருணா ரசத்தை எதிர் ரசமாகவும் காமத்தை புருஷார்த்தமாகவும் பிரமத கணங்களை தேவதைகளாகவும் கொண்டுள்ள காஷ்ய ரசத்தின் நிறம் வெள்ளை. மத்திமத்தையும் பஞ்சமத்தையும் ஸ்வரங்களாக கொண்ட இவ்ரசம் ரஜோகுண பிரதானமானதாகவும் உள்ளது. இயற்கையிலிருந்து வேறுபட்டவற்றை கண்ணுறுவதால் உண்டாகும் என்பதே இதன் லட்சணம். ஹாஸ்யரசமானது பின்வரும் விவாபங்களினால் தோற்றுவிக்கப்படுகின்றது. அவை வினோதமான ஆடை, இடம் மாறிய ஆபரணங்கள், பேராசை, சண்டை, விகடமான பேச்சு, ஊனமுற்ற அங்கங்களை வெளிக்காட்டல், பிறர் குற்றங்களை சுட்டி காண்பித்தல் போன்றவை காஷ்யரசத்தினது விபாவங்களினால் தோற்றுவிக்கப்படுவனவாக அமைகின்றன. காஷ்யரசத்தின் உத்தீபன விபாவமாக அமைவது ஒருவருடைய அல்லது பிறருடைய இயற்கைக்கு மாறுபட்ட செயல்கள், பேச்சில், ஆடை ஆபரணத்தில் அல்லது உடம்பில் உண்டாகும் மாறுதல்கள் என்பனவாக இதனுடைய உத்தீபன விவாகங்கள் காணப்படுகின்றன. ஆலம்பன விபாவம் என்பது தன்னுடைய அல்லது பிறருடைய செயற்கையான மாற்றமாகவும் காணப்படுகின்றது. ஹாஸ்யரசம் இருவகைப்படும். ஒன்று ஆத்மாஸ்த, மற்றையது பராஸ்த என்று அழைக்கப்படுகின்றது. நாட்டியன் ஒருவன் தனக்குத்தானே சிரிப்பது ஆத்மஸ்த என்றும் பிறரை சிரிக்கச் செய்வது பரஸ்தம் என்றும் நாட்டிய சாஸ்திரம் கூறுகின்றது. அதாவது தனக்குத்தானே சிரிப்பது ஆத்மாஸ்த, பிறரை சிரிக்க வைப்பது பராஸ்த என்ற பெயர்களில் நாட்டிய சாஸ்திரம் இதனை அழைக்கின்றது. இந்த ரசத்தின் அனுபாவங்களாக விளங்கும் செயல்கள் உதடுகளை கடித்தல், மூக்கையும் கன்னங்களையும் பெரிதாக்கல், கண்களை பெரிதாக்கி விழித்தல், கண்களை சிறிதாக்கல், வியர்வை மகத்தின் நிறம் மாறுதல், இடுப்புகளை பிடித்தல் ஆகியவை ஆகும். அதாவது அதிக சிரிப்பின் மூலமாக ஏற்படக்கூடிய உடல் மாற்றங்கள் இவை. சாத்வீக பாவங்களாக நிறமாற்றம், வியர்வை, முகம் சிவத்தல் முதலியன விளங்குகின்றன. மேலும் இந்த ரசத்தின் வியபிச்சாரி பாவங்களாக சோர்வு, சோம்பல், ஆயாச்சம், நித்திரை, கனவு, விழித்தெழுதல், பொறாமை, நித்திரையின்மை, பாசாங்கு முதலியன அமைகின்றன. அதம பாத்திரங்களுக்கும் பெண் பாத்திரங்களுக்கும் பொதுவாக இந்த ரசமானது 6 வகைப்படும். இவை அதாவது இந்த ஹாஸ்ய ரசம் 6 வகைப்படுகின்றது. இது ஸ்மித்தம், ஹசித்தம், விகசித்தம், உபஹசித்தம், அபஹசித்தம், அதிஹசித்தம் என்ற
6 வகைகளாக காணப்படுகின்றன. இவற்றிற்குரிய தமிழ் பதங்களாக ஸ்மித்தம் என்பது புன்முறுவல், ஹசித்தம் என்பது இளநகை, விகசித்தம் என்பது சிரித்தல், உபஹசித்தம் என்பது சிரிப்பு, அபஹசித்தம் என்பது கண்ணீருடன் கூடிய சிரிப்பு, அதிஹசித்தம் என்பது அட்டகாசமான சிரிப்பு. இவை யாரும் ஹாஸ்யரசத்தினுடைய பிரிவுகளாக காணப்படுகின்றன. முதல் 2 வகைகளான ஸ்மித்தம், ஹசித்தம் என்பன உத்தம பாத்திரங்களுக்காகவும், விகசித்தம், உபஹசித்தம் என்பன மத்திம பாத்திரங்களுக்காகவும், அபஹசித்தம், அதிஹசித்தம் என்பன அதம பாத்திரங்களுக்கும் பொருந்துவனவாக அமைகின்றன. இவ்வாறு வகைகளும் அரங்கில் நடித்து காட்டும் போது கருத்திற்கொள்ள வேண்டிய அம்சங்கள். ஸ்மித்தம் கண்களை சிறிது விலாசமாக திறந்து பற்கள் தெரியாதவாறு உதடுகளால் முறுவலித்தல் ஸ்மித்தம் எனப்படும். இதனை இளம் புன்னகை என்பதே இதன் லட்சணமாக காணப்படுகிறது. அடுத்ததாக ஹசித்தம் கண்கள், கன்னங்கள் ஆகியன மலர்ச்சியுற்ற நிலையில் பற்கள் சிறிது தெரியும்படி சிரித்தல் ஹசித்தம் எனப்படும். இவையும் புன்னகையே மெதுவான புன்னகையிலிருந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்ததாக இந்த ஹசித்தம் காணப்படும். அடுத்ததாக விகசித்தம் மகிழ்ச்சியின் ஒளி முகத்தில் பரவ கண்கள் சற்றே சிறிதாகி இனிய ஓசையுடன் கூடிய சிரிப்பு விகசித்தம் எனப்படும். அடுத்ததாக உபஹசித்தம் மூக்கு விரிந்து தலையும் தோள்பட்டைகளும் சிறிது முன் சாய்ந்தபடி சிரித்தல் உபஹசித்தம் எனப்படும். அடுத்ததாக அபஹசித்தம் தோள்பட்டைகளையும் தலையையும் ஆட்டியவாறு கண்ணீர் மல்க சிரித்தல் அபஹசித்தம் எனப்படும். அடுத்ததாக அதிஹசித்தம் தன்னடக்கமற்ற சிரிப்பு, கண்கள் விரிந்தபடி நீரை சொரிந்த வண்ணம் இடுப்புகளை பிடித்தவாறு வயிறு குலுங்க உடல் குலுங்க சிரித்தல் அதிஹசித்தம் எனப்படுகின்றது. அவ்வளவு பாத்திரங்களின் குண இயல்புகளுக்கு ஏற்றவாறு ஹாஸ்யரசம் வெளிக்காட்டப்பட வேண்டும் என நாட்டிய சாஸ்திரம் கூறுகின்றது. அடுத்ததாக கருணாரசம். இது ஹாஸ்யரசத்தின் எதிர் ரசமாக திகழ்கின்றது. தாமஸ்தத்தை தனது குணமாகவும், யமனை தேவதையாகவும், சாதாரண காந்தாரத்தையும் கைஷிகி நிஷாதத்தையும் ஸ்வரங்களாகவும் கொண்ட இந்த ரசம் அர்த்தத்தை புருஷார்த்தமாக, சோகத்தை சாய் பாவமாகவும் கொண்டு விளங்குகின்றது. அதாவது கருணாரசம் சோகத்தினை ஸ்தாயி பாவமாக கொண்டது. இதன் நிறம் சாம்பல், அதாவது சாம்பல் நிறம் கபோத வர்ணம் என அழைக்கப்படுகின்றது. இதனுடைய தேவதையாக யமனும், ஸ்வரங்களாக சாதாரண காந்தாரம், கைஷிகி நிஷாதம் போன்றனவும் காணப்படுகின்றன. சோகரசத்தின் உற்பத்திக்கு காரணமாக அமைவது ஆலம்பன விவாகங்களாய் விளங்குவன. சாபம், கவலை, வீழ்ச்சி, பிரியமானவர்களிடமிருந்து பிரிதல், செல்வத்தை இழத்தல், கொலை, சிறைவாசம், பயங்கரமான விபத்துக்கள், திருதிஷ்டம் முதலியனவாக காணப்படுகின்றன. மேற்கூறியவற்றால் உண்டாகும் ஏக்கம், வருத்தம் என்பன உத்தீபன விபாவங்களாய் காணப்படுகின்றன. அரங்கில் இந்த ரசம் பின்வரும் அனுபவங்களால் வெளிக்காட்டப்படல் வேண்டும். அவை யாவனவெனின் கண்ணீர் விடுதல், அழுகை, வறண்ட தொண்டையும் வாயும், கைகால்களின் சோர்வு, மூச்சு வாங்குதல், ஞாபக மறதி, தன் தலைவிதியை எண்ணி வருந்துதல், நிலத்தில் வீழ்தல், பெருமூச்சு விடல், மயங்கி விழுதல் போன்றனவாக காணப்படுகின்றன. சாத்வீக விபாவங்களாக ஸ்தம்பித்தல், மயக்கம், நிறமாற்றம், நடுக்கம், கண்ணீர், குரல் மாற்றம் ஆகியவை அமைகின்றன. வியபிச்சாரி பாவங்களாக மனச்சோர்வு, ஏக்கம், சோர்வு, ஆயாச்சம், சோம்பல், விரக்தி, கவலை, குழம்பிய நிலை, ஞாபகப்படுத்தல், பிரம்மை, ஸ்தம்பித்தல், துன்பம், விஷாத கனவு, பகற்கனவு, மறதி, நித்திரை, மரணம், நோய், பைத்தியம், பயம் ஆகியன அமைகின்றன. இந்த ரசத்தின் லட்சணம் என்னவென்றால், ஒருவருக்கு பிரியமானவரின் மரணத்தினாலோ அல்லது கொடூரமான வார்த்தைகளை கேட்பதனாலோ தான் சோகரசம் உற்பத்தியாகின்றது என்பதாகும். அதாவது ஒருவருக்கு மிகவும் விருப்பமான, பிரியமான ஒருவரினுடைய மரணம் அல்லது மிகவும் கொடூரமான, துன்பமான வார்த்தைகளை கேட்டல் போன்றவற்றால் இவ்ரசமானது உற்பத்தியாகின்றது.
இந்த ரசத்தை அழுகை, கண்ணீர், சுயநினைவை இழத்தல், பெருமூச்சு போன்ற செய்கைகளால் மேடையில் வெளிப்படுத்தலாம். அதாவது அழுதல், கண்ணீர் விடுதல், சுயநிலைவை இழத்தல், பெருமூச்சு விடுதல் போன்றவற்றின் மூலம் இதனை மேடையில் அரங்கேற்றக்கூடியதாக அமைகின்றது. அடுத்ததாக கருணா ரசமானது உத்தம, மத்தியம், அதம என மூவகைப்படுகின்றது. பிறருடைய துயரத்தை காண்பதால் ஏற்படும் சோகம் உத்தம எனவும், ஒருவருடைய தனிப்பட்ட துன்பங்களினால் உண்டாகும் சோகம் மத்தியம, அதம என்றும் வகையை சார்ந்ததாகவும் காணப்படுகின்றது. மேலும் தர்மத்தின் அழிவினால் ஏற்பட்ட இழப்புகள் உத்தம வகை எனவும், இராச்சியம், உடைமைகள் முதலியவற்றின் இழப்பினால் உண்டாகும் கவலை மத்தியம எனவும், தனக்கு பிரியமானவர்கள் இல்லாமல் போவதால் உண்டாகும் இழப்பு அதம எனவும் அதனுடைய வகைப்பாடுகள் அமைய பெற்றிருக்கின்றன. அடுத்ததாக ரௌத்ர ரசம். அற்புத ரசத்தை எதிர் ரசமாகவும் ருத்ரனை தேவதையாகவும் கொண்ட ரசத்தின் நிறம் சிவப்பாக காணப்படுகின்றது. அதாவது ரௌத்ர ரசத்தினுடைய நிறமாக சிவப்பும், இதனுடைய தேவதையாக ருத்ரனும், எதிர் ரசமாக அற்புத ரசமும் காணப்படுகின்றது. மேலும் ரிஷபத்தை சுரமாகவும் அர்த்தத்தை புருஷார்த்தமாகவும் எடுத்துக்கொள்ளுகின்றது. இந்த ரசத்தில் ஸ்தாயி பாவம் குரோதம் எனப்படும். அதாவது 8 விதமான ஸ்தாயி பாவங்களில் இது குரோதம் எனும் ஸ்தாயி பாவத்தை கொண்டதாக ரௌத்ர ரசம் காணப்படுகின்றது. இதன் லட்சணம் என்னவெனில் எதிரி இழைத்த தீங்கினால் உண்டாக்கப்பட்ட கோபமாகும். வீரம், பயானக, பீபத்ஷ, அற்புத, சாந்தம் எழுதப்படவில்லை. இதன் ஆலம்பன விபாவங்களாக விளங்குவன எதிரி, பொய், கோபம், கோள், வஞ்சனை, அவமரியாதை, கற்பழிப்பு, பொறாமை ஆகியனவாகும். இதனது உத்தீபன விபாவங்களாக அமைவன போர், அடித்தல், கிழித்தல், நச்சரித்தல், வெட்டுதல், உடைத்தல், கத்துதல், எரிகணைகளை ஏவுதல், இரத்தம் சிந்துதல், ஆயுதங்களை அபகரித்தல் போன்றன காணப்படுகின்றன. ரௌத்ர ரசத்தை அரங்கில் நடித்து காட்டும் போது கண்களை சிவப்பாக செய்தல், கடுமையாக வியர்வை சிந்துதல், புருவத்தை சுருக்குதல், கைகளை கொட்டுதல், பற்களை நறுமுதல், உதடுகளை கடித்தல், முஷ்டியினால் உள்ளங்கையில் அடித்தல், புழுகுதல், கைகளை அடித்தல், தோள்களை தூக்குதல், நிலத்தில் அடித்தல், சப்தமிடல், கோபத்துடன் பிடித்தல் முதலிய செய்கைகள் மூலம் காண்பிக்க வேண்டும். இவை யாவும் ரௌத்ர ரசத்தின் அனுபாவங்களாக காணப்படுகின்றன. சாத்வீக பாவங்களாக புல்லரித்தல், வியர்வை, நிறமாற்றம், நடுக்கம், கண்ணீர், குரல் மாற்றம் ஆகிய 6 வகைகள் காணப்படுகின்றன. 8 வகையான சாத்வீக பாவங்களில் புல்லரித்தல், வியர்வை, நிறமாற்றம், நடுக்கம், கண்ணீர், குரல் மாற்றம் ஆகிய 6 சாத்வீக பாவங்களும் இதில் பயன்படுத்தப்படுகின்றன. வியாபிச்சாரி பாவங்களாக பொறாமை, மதம் பிடித்தல், சபலத்தன்மை, மகிழ்ச்சி, உணர்வின் கிளர்ச்சி, கொந்தளிப்பு, கர்வம், பொறுமையின்மை, கொடூரம் ஆகியன அமைகின்றன. அடுத்ததாக ரௌத்ர ரசத்தினுடைய பிரிவுகள் பற்றி நோக்கலாம். முதலாவது வகை ஆசிரியரிடத்தில் அல்லது பெரியோர்களிடத்தில் உண்டாகும் கோபமாகும். இரண்டாவது வகை தனது நண்பர்களிடமும் தமக்கு சமமானவர்களிடமும் ஏற்படுகின்ற கோபம் எனவும், மூன்றாவது வகை எதிரியிடம் அல்லது விரோதியிடம் ஏற்படும் கோபம் எனவும், நான்காவது வகை தனக்கு கீழானவர்களிடம், வேலையாட்களிடம் அல்லது கீழ்மட்டத்தில் உள்ளவர்களிடத்தில் உண்டாகும் கோபம் எனவும் கொள்ளப்படுகின்றது. ரௌத்ர ரசமானது ராட்சசர்களிடத்திலும் தானவர்களிடத்திலும் பெருமை பிடித்த மனிதர்களிடத்திலுமிருந்தும் உண்டாகின்றதெனவும், இதன் உடனடி செயற்பாடு போராகவும் இருக்கும் என பரதர் தனது நாட்டிய சாஸ்திரத்தில் அத்தியாயம் 6 கூறியுள்ளார். பரதநாட்டிய சாஸ்திரம் அனைத்து வகையான ரசங்களினுடைய இலக்கணங்களையும் கூறுவதாக அமைகின்றது. அந்த வகையில் ரௌத்ர ரசம் என்பது ராட்சசர்களிடமும் தானவர்களிடமும் மிகுதியாக காணப்படுகின்ற ஒரு ரசமாக கொள்ளப்படுகின்றது. ராட்சசர்கள் இயற்கையிலேயே ரௌத்ரமான இயல்புடையவர்களாய் பல கைகளையும் வாய்களையும் உடையவர்களாக இருந்தனர். இன்றைய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட அரக்கர்களை நாம் காண முடிவதில்லை என்ற போதிலும்
அவர்களின் மனோபாவத்தை உடையவர்கள் வாழ்கிறார்கள் என்பது கண்கூடு. அவர்களது தலைமூடி சிறியனவாய் அசிங்கமாக குத்திட்டு நிற்கும். கண்கள் சிவப்பாகவும் பயங்கரமான வட்ட வடிவினதாயும் இருக்கும். கரிய நிறம் கொண்ட இவர்கள் பருத்த உடலமைப்பு உடையவர்கள். இவர்கள் செய்யும் எந்த செய்கையும் கொடூரமானதாகவே இருக்கும். வார்த்தைகளும் அவ்வாறே காணப்படும். அதாவது இராட்சசர்களினுடைய கொடூரமான குடன்களும் அவர்களினுடைய உடல் அமைப்புகளும் இவ்ரௌத்ர ரசத்தை எங்களுக்கு அறிவிப்பினவாய் அமைகின்றன. அடுத்ததாக வீரரசம். சத்வகுண பிரதானமாக இந்த ரசம் பயானக ரசத்தின் எதிர்குணமாகும். அடுத்ததாக வீரரசம். சத்வகுண பிரதானமான இந்த ரசம் பயானக ரசத்தினுடைய எதிர் ரசமாக காணப்படுகின்றது. இதன் நிறம் மஞ்சள் அல்லது வெண்மை கலந்த சிறப்பு கௌரவ நிறம் எனவும் இது அழைக்கப்படுகின்றது. மகேந்திரனை தேவதையாகவும் சட்சத்தையும் சச்ருதி ரிஷபத்தையும் ஸ்வரங்களாகவும் கொண்ட இந்த ரசத்தின் புருஷார்த்தம் தர்மமாக விளங்குகின்றது. அதாவது வீர ரசத்தினுடைய புருஷார்த்தமாக தர்மம் காணப்படுகின்றது. உற்சாகத்தை ஸ்தாயிபாவமாக எடுத்துக்கொள்ளும் வீரரசத்தின் இலட்சணம் சிறப்பானவற்றை அடைய முயற்சி செய்தலாகும். இதன் ஆலம்பன விபாவமாய் அமைவன கைப்பற்றப்பட வேண்டிய பொருள் அல்லது தேசம், ஜெயமடைவதற்கு இன்றியமையாத செயல்கள், வீரம், பராக்கிரமம், சக்தி, நல்ல உத்திகள், விடாமுயற்சி முதலியனவாக காணப்படுகின்றன. நல்ல நோக்கம், அணுகுமுறை ஆகியன இவ்ரசத்தினுடைய உத்தீபன விபாவமாக விளங்கும். இந்த ரசமானது பின்வருவனவற்றினால் மேடையில் நடித்து காட்டப்பட்டல் வேண்டும். அவை ஸ்திரத்தன்மை, மனோதைரியம், பயம், தியாகம், மேதாவிலாசம், வீரம், தைரியம், திறமை, உதவியை நாடல் முதலியனவாக அமைகின்றன. இந்த ரசத்தின் சாத்விக பாவங்களாக ரோமாஞ்சம், வியர்வை, நிறமாற்றம், குரல் மாற்றம் என்பன காணப்படுகின்றன. இவ்வீர ரசத்தின் சாத்விக பாவங்களாக ரோமாஞ்சம், வியர்வை, நிறமாற்றம், குரல் மாற்றம் முதலியன காணப்படுகின்றன. இதன் வியாபிச்சாரி பாவங்கள் பொறாமை, மதம் பிடித்தல், நினைவு கூர்தல், திருப்தி, மகிழ்ச்சி, கர்வம், பொறுமையற்ற தன்மை, உணர்வின் கிளர்ச்சி, கொந்தளிப்பு, பொறுமையின்மை, கொடூரம், அறிவுடைமை, உறுதியுடைமை, புரிந்துணர்வு என்பனவாக அமைகின்றன. வீரரசமானது ஆர்வம், விடாமுயற்சி, கவலையின்மை, ஆச்சரியமின்மை ஆகியவற்றிலிருந்து பிறக்கின்றது. அரங்கத்தில் இந்த ரசத்தினை வெளிக்காட்டும் போது பிறரின் தவறான செயல்களை கடிந்துரைத்தல், வீரத்தின் வெளிப்பாடு, தைரியம், நாயகத்தன்மை, ஈடுபாடு ஆகியவற்றால் வெளிப்படுத்த வேண்டும். வீரரசத்தில் சகஜம், ஆகாரியம் என இரு வகைகள் காணப்படுகின்றன. சகஜம் என்றால் இயற்கையாய் ஒருவரிடத்தில் காணப்படும் வீர உணர்ச்சி சகஜம் என அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக ஆகாரியம் என்பது பெற்றுக்கொண்ட ஒரு வீரமாக, அதாவது ஒருவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு வீரமாக ஆகாரியம் காணப்படுகின்றது. வீரர்கள் தானவீரன், தயாவீரன், தர்ம வீரன், யுத்த வீரன் அதாவது ரணவீரன் என 4 வகைப்படுகின்றனர். அதில் தானவீரன் என்பவன் பிறருக்காக தனது உடல், பொருள், ஆவி 3ஐயும் அர்ப்பணிப்பதற்கு சற்றும் தயங்காத ஒருவனாக தானவீரன் காண்பிக்கப்படுகின்றான். அந்த வகையில் தானவீரனுக்கு உதாரணமாய் ஒரு புறாவின் பொருட்டு தனது உடலின் ஒரு பகுதி சதையை அறுத்தறிந்த சிபி சக்கரவர்த்தியையும் தனது உயிரணைய கவச குண்டலங்களை பிராமணமாக மாறுபடத்தில் வந்து யாசித்த கண்ணபிரானுக்கு கொடுத்த கொடைவள்ளல் கர்ணனையும் ஒப்பிடப்படுகின்றது. தயாவீரன் சகல ஜீவராசிகளிடத்திலும் அன்பு, இரக்கம், காருண்யம் ஆகிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துபவனாக அமைகின்றான். தயாவீரனுக்குரிய உதாரணமாக நோய், மூப்பு, வறுமை இவற்றை கண்ணுற்றதால் உலக வாழ்க்கையை வெறுத்து உண்மையை நாடி சென்ற இளவரசன் சித்தார்த்தனை, அதாவது பின்னர் கௌதம புத்தர் என அழைக்கப்பட்ட சித்தார்த்தனை உதாரணமாக கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக தர்ம வீரன். இவன் அறநெறி வழி நின்று அதர்மத்தை அழித்து தர்மத்தை கடைபிடித்து அதனை நிலைகாட்ட வழிகோலுபவனாகவும்,
தர்ம வீரனுக்கு உதாரணமாய் சீதாதேவியை நிலத்துடன் அகழ்ந்து இலங்காபுரியில் சிறை வைத்த இலங்கேஸ்வரனான ராவணனை போரில் வென்று தர்மத்தை நிலைநிறுத்திய ஸ்ரீராமபிரானை கூறலாம். அடுத்ததாக யுத்த வீரன். இவன் தனது போர் வலிமையினால் எதிரிகளை யுத்தத்தில் வென்று வெற்றி கொடி நாட்டுபவன். யுத்த வீரனுக்கு உதாரணமாக வில்லுக்கொரு விஜயன் என்ற மகாபாரதத்தில் வர்ணிக்கப்படும் அர்ஜுனனை கூறலாம். வீரத்திற்கு சக்திதான் முக்கியம் என கருதப்படுகின்றது. வீரரசத்தின் சக்தியானது மூவகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அவை பிரபு சக்தி, மந்திர சக்தி, பராக்கிரம சக்தி என்பவையாகும். பிரபு சக்தி என்பது பிறப்பினால் ஏற்படுவதாகும். அதாவது ஒருவருடைய பிறக்கும் நற்குலத்தில், செல்வச் செழிப்புள்ள குடும்பத்தில், சமுதாயத்தில் செல்வாக்குடைய பெற்றோர்களுக்கு பிறத்தல், அதனால் ஏற்படுகின்ற சக்தியாக இது காணப்படுகின்றது. அடுத்ததாக மந்திர சக்தி. இது பலவித மந்திரங்களை உச்சாடனம் செய்து பல காலம் தபம் செய்து கிடைப்பது மந்திர சக்தியாகவும். அடுத்ததாக பராக்கிரம சக்தி என்பது ஒருவருக்கு இயற்கையாகவே உடலில் அமைந்திருக்கின்ற வீரத்தன்மையை குறிக்கின்றது. அடுத்ததாக பயானக ரசம். பயானக ரசமானது அகங்காரத்தை குணமாகவும் வீரரசத்தை எதிர் ரசமாகவும் கொண்டது. காலனை தேவதையாக கொண்டுள்ள இவ்ரசம் எடுத்துக்கொள்ளும் ஸ்வரமாக தைவதம் காணப்படுகின்றது. அதாவது பயானக ரசத்தினுடைய தேவதையாக காலனும் இதனுடைய ஸ்வரமாக தைவதமும் கொள்ளப்படுகின்றது. நிறமாக கருமையும் புருஷார்த்தமாக அர்த்தமும் பயத்தை ஸ்தாயிபாவமாகவும் கொண்டதாக இவ்வயானக ரசத்தினுடைய இலட்சணங்கள் அமைகின்றன. பயானக ரசம் என்பது ஒருவருக்கு விருப்பமில்லாதவற்றின் நிகழ்வுகளினால் ஏற்படும் வெறுப்பினால் ஒருவரது உள்ளத்திலே உண்டாகும் மனவேதனைகளின் வெளிப்பாடு ஆகும். பயானக ரசத்தின் உற்பத்திக்கு காரணமாயிருப்பவை ராட்சசன், பேய், பிசாசு, பாம்பு, அடர்ந்த காடு, சண்டை, பிகாரமான உக்கிரமான சத்தங்கள் யாவும் ஆலம்பன விவாவம் என கொள்ளப்படுகின்றது. ஒருவரிடத்தில் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்கைகள் உத்தீபன விவாவமாகும். அவை பயங்கரமான சத்தத்தை செவிமடுத்தல், பேய் பூதங்களை காணுதல், ஓநாய் உளையிடும் சத்தம், பூகம்பம், எரிமலை, ஆந்தைகளின் அவலக்குரல், வறுமையான வீடு, அரண்ய பிரவேசம், மரணம், கொலை, சிறைவாசம் முதலியனவாக காணப்படுகின்றன. அடுத்ததாக அனுபவங்களாக கைகால் நடுக்கம், கண்களின் அசைவு, ஒளித்தல், ஓடுதல், ஒடுங்குதல் முதலியன பயானக ரசத்தினுடைய அனுபவங்களாக விளங்குகின்றன. சாத்வீக பாவங்களாக விளங்குபவை ஸ்தம்பம், பிரளயம், கண்ணீர், ரோமாஞ்சம், வியர்வை, நடுக்கம், நிறமாற்றம், குரல் மாற்றம் ஆகிய 8ம் பயானக ரசத்தினுடைய சாத்வீக பாவங்களாக விளங்குகின்றன. பயானக ரசத்தின் 3 பிரிவுகளாக முதலாவது இயற்கையிலேயே பயங்கரமானது, இரண்டாவதாக பிறருக்கு தான் செய்த தீங்கினால் உண்டாகும் பயம், மூன்றாவதாக பிறரினால் அவரவர் தத்தமது சுய தேவைகளுக்காக செய்த காரியங்களினால் உண்டாகின்ற பயம் ஆகியவற்றை குறிக்கின்றது. இந்த ரசம் பொய்யால் ஏற்படுவது, தவறுகளால் ஏற்படுவது, அபாயம் வருவதை உணர்வதால் ஏற்படுவதென மூவகை ஆக நாட்டிய சாஸ்திரத்தில் கூறப்படுகின்றது. அடுத்ததாக பீபத்ச ரசம். அகங்கார தாமச குணங்களை கொண்டதாய் விளங்கும் இந்த ரசத்தின் ஸ்தாயி பாவம் ஜீகுப்ஷாவாக விளங்குகின்றது. அதாவது ஜீகுப்ஷா என்பது வெறுப்பு. ஸ்ருங்கார ரசம் இதனது எதிர் ரசமாகவும் இதனுடைய தேவதையாக மகா காலனும் அமைகின்றது. தைவதத்தை தனது ஸ்வரமாக எடுத்துக்கொள்ளும் இந்த ரசம் அர்த்தத்தை புருஷார்த்தமாக கொண்டது. இதன் நிறம் நீலமாக காணப்படுகின்றது. பீபத்ச ரசத்தின் இலட்சணம் என்னவென்றால் பொருட்களின் குறைபாடுகளை கண்டுகொள்வதால் ஏற்படுவது ஆகும். ஆலம்பன விபாவமாய் துர்நாற்றம், சதை, எலும்பு, விருப்பம் இல்லாதவை முதலியன விளங்குகின்றன. அதாவது இவை பீபத்ச ரசத்தை தூண்டக்கூடியனவாய் அமைகின்றன. உத்தீபன விபாவமாய் அழுகிய நிலையிலுள்ள மனித மிருக உடல்களை கண்ணுற்றுதல்,
பிரியமில்லாதவற்றை பற்றி பேசுதல், கேட்டல், பார்த்தல் போன்றவைகள் அமைகின்றன. இந்த ரசமானது அரங்கில் பாவனை செய்யப்படும் பொழுது சர்வ அங்கங்களையும் ஒடுக்குதல், முகத்தை முன்னும் பின்னுமாக அசைத்தல், கண்களை சுற்றுதல், நெஞ்சுவலி, மனவருத்தம், கவலை, உமிழ்தல், துப்புதல், வெறுப்பை வெளிப்படுத்துதல் போன்ற இன்னோரன்ன செயல்களால் பிரதிபலிக்கப்படல் வேண்டும். அனுபாவமாய் அமைவது உடல் குறுகி நிற்றல், கண்களை மூடுதல், மூக்கையும் வாயையும் மூடுதல், பிராண்டுதல், துப்புதல், மயக்கம் முதலியன அமைகின்றன. சாத்விகா பாவங்களாக ஸ்தம்பித்தல், மயக்கம், மயிர்கூச்சரிதல், வியர்வை, நடுக்கம் முதலியன காணப்படுகின்றன. இதனுடைய வியாபிச்சாரி பாவங்களாக குழம்பிய நிலை, உணர்வின் கிளர்ச்சி, கொந்தளிப்பு, மறதி, நோய், பயம், துன்பம், குடிமயக்கம், வெறி, சக்தி, மரணம், பயம் ஆகியவை அமைகின்றன. பீபத்சரசமும் சுத்த, அசுத்த, அந்நிய சுத்த என 3 வகைப்படுகின்றது. சுத்த என்பது பரிசுத்தமானது, அதாவது சுத்தமான இரத்தம். அசுத்த என்பது பரிசுத்தமற்றது, அதாவது புழுக்கள் முதலியவற்றை காணுதல். அநியந்த சுத்த என்பது மிக மிக பரிசுத்தமானது. 3வது வகைக்கு உதாரணமாக தன்னையே அறிந்து கொண்ட ஞானத்தால் உலக வாழ்க்கையை வெறுத்து அதனை நீத்த துறவிகளை கூறலாம். இவை ரசங்களினுடைய வெளிப்பாடுகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக 8வது ரசமாக அற்புத ரசம் பற்றிய தகவல்களை அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.